ஹாய், நான் தான் உங்கள் சக்தி ஃபிஷர்மேன். இன்றைக்கி நம்ம அரியமானில் இந்த ஆற்றுல நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். அந்த போயிட்டுருக்காங்க எங்கள் ஆளுங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த ஆற்றுக்குள்ளே நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம், பாருங்கள். கடலில் அவ்வளோவா தொழில் இல்லை எங்களுக்கு. வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு மீனும் கிடைக்கல. நம்ம வேறு வழி இல்லை, ஆற்றுக்குள்ளே வந்து மீன் இருக்கான்னு பார்த்து மீன் பிடிச்சிட்டு போகிறதேன் இன்றைக்கி கான்செப்ட்டு. பாருங்கள், எங்கள் அண்ணன் தான் இல்லை அங்கே 2 பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே தான் போய் மீன் பிடிக்க போகிறோம். ஃபுல்லாக சகதி தான், சேறு பகுதி. ஆறுனாவே சேறு தான் இருக்கும். தண்ணிக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே அவ்வளோ தூரம் அந்த கரைக்கு போகணும். அங்கே தான் தண்ணி அதிகமாக இருக்கும். இது ஃபுல்லாக வெறும் பொட்டல். இதில் மீன் நிற்காது, அங்கே தான் இருக்கும் மீன். 2 பேரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. கரைக்கு வந்துட்டோம். தானே அந்த பக்கத்து விதையுது மண். இன்னைக்கு மீன் பிடிச்சிடலாமான்னு தெரில, பார்ப்போம். இதில் மீன் எப்படி பார்க்குறது? ஓடுமா அங்கிட்டா? எங்கே இருக்கு? இந்த அங்கே ஓடுற மாதிரி தெரியுது. அந்த போது பாரு. அங்கே தானே அந்த போது இல்லைண்ணே மீன், அதானே. மீன் அங்கே போயிட்டுருக்கு. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். பிடிச்சிடலாமா? வேமா போகுது. ஓடு 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 ராமண்ணே, கொஞ்சம் முன்னாடி ஓடு. அது வேமா போகுது பாரு. மீன் பார்த்தாச்சு, வலை வைக்க போகிறோம் நாங்கள். இப்போ இந்த இங்கே தான் இருக்குது மீன். அங்கிட்டு கரை தான். தண்ணி சவுண்டு இப்படி கேட்குது நடக்கும்போது. இந்த நிற்கிது பாரு அண்ணா, இங்கே நிற்கிதோ. ஏன்னா அந்த மீன் அங்கிட்ட தாண்டி போகுதோ? அந்த பத்திட்டு வந்துடலாம். இந்த வருதுல, அங்கேருந்து வருதுல. அந்த கரவுலையும் நெய்மா மீன் இருக்குண்ணே. சுற்றி கரைக்கு மடக்கி வச்சாவே போதும். என்னண்ணே வலை வைக்க ரெடி ஆயிடுச்சு. மீன் இருக்குது. வலையில் மாட்டுமாங்கிறது தான் சந்தேகம். வலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். 2 பக்கத்து பெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு பக்கத்து கரையில் நான் போய்க்கிறேன். சகதி ரொம்ப ஆழமாயிடுச்சு. மீன் பாய ஆரம்பிச்சிருச்சாங்க. அண்ணா 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 இங்கிட்ட நம்ம இருக்குண்ணே கரை ராமண்ணே. மீனை போய் மறைக்க வேண்டியதாக வச்சு ஓடுது அங்கே. அந்த அவனே மடக்குண்ணே, இங்கே வரண்ணே. சரி சரி
கரையாடண்ணே. வலையில் கையில் மாட்டிக்கிச்சு மீன். நச்சுறத மீன் பட்டுருச்சு. சகதி தான் ரொம்ப அதிகம். ஓடியாந்தது ரொம்ப இலைக்குது இந்த சகதிக்குள்ள. இந்த சைடு மீன் மாட்டிருச்சு. லைனாக மாட்டிருச்சு மீன். வாழை மீன். இன்னும் உள்ளக்க மீன் இருக்கு. கிளைக்கிறோம். இங்கே பாருங்க, ஓடுது பாருங்க அண்ணா. இதுக்குள்ளேயே ஒரு கூட்டம் நிற்கிதுண்ணே. அங்கே இருங்க எப்படி ஓடுதுண்ணே. மாட்ட மாட்டேங்குது. உள்ளக்க சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. பட்டுக்கிட்டே தான் இருக்கு. நாங்கள் ஓடு பாருங்க. படுது பாருங்க. வலையப்போ அங்கே பாருங்க. அங்கே இறச்சி போதுன்னு எல்லா மீனுமே. எல்லா மீனும் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. வலைக்குள்ள தான் இருக்கு. மாட்ட மாட்டேங்குது. சும்மா 5 இன்ச்சு 6 இன்ச்சில் தான் இருக்கும் இந்த மீன். ஃபுல்லாக பாயுது பாருங்க. இங்கே பாஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வலையில் மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். தெரியுதா எவ்வளோ மீன் பாஞ்சிட்டு இருக்கு பாருங்க. என் காலுக்குலாம் வந்துட்டு போகுது. என்னாச்சு, இழைச்சிருச்சா? சகதி தொடையளவுக்கு மாட்டிக்கிச்சு. காலை பிடுங்க முடியலண்ணே. என்னண்ணே கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிருக்க, என்ன பண்ணுது? சேதியில் ஓட ஓட மூச்சு வாங்குது நமக்கு. ரொம்ப ரிஸ்க்கானது தான் மீன் பிடிக்கிற தொழில். அது சரி. அதுவும் ஆறு கடலாலும் பரவாயில்ல. தத்தில் வச்சு நீஞ்சாது ஓடியாந்துடலாம் போது. ஆற்றுக்கு நடக்க ரொம்ப சிரமப்பா. யாரும் ஆற்றுக்கு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடாதீங்க. பாலை மீன் மூடி போடாத, திறந்து துடிக்க பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். இங்கே பாருங்க, கோர்வையாக மாட்டி கிடக்கு. இதெல்லாம் தண்ணி. இங்கே அண்ணன் கிளச்சிக்கிட்டு தான் இருக்காப்புல மீன். அங்கே மாட்டின மணிக்கு தான் இருக்கு. பாஞ்சிக்கிட்டே இருக்கு. பாஞ்சு பட்டுக்கிட்டே தான் இருக்கு மீன். அங்கே தானே தானே இந்த பருமி 5 இன்ச்சு 6 இன்ச்சு. போடு விட்டுறாத. இப்படின்னா உருட்டு ஓடிடாது. சீலா மீன், ஆத்து சீலா மீன். எப்படி துள்ளு நாட்டவன் சேட்டை கட்டுற. பொறிச்சு சாப்பிடணும். பால்மா இருக்கும் பாலை மீன். பால் மாதிரி இருக்கா? ஆனால் இந்த மீனோட மையமே தெரியாமல் தெரியாத மக்கள்கள். நீங்கள் பாருங்க, குழம்பு மிச்சமாகிடுச்சு. திங்கிறத மிச்சமாகிடுச்சு.
5 கிலோ மீன் இருக்கும் இப்போ வலையில் 10 மீன். ம், அதுக்கெல்லாம் பாருங்கள் எங்களோட போராட்டத்தை சேத்துக்களையும் சகதிகளையும் நடந்து நடந்து மீன் பிடிக்கிற நிலமை ஆயிடுச்சு எங்களுக்கு. கடலில் தொழில் இல்லை, கடலில் ஒன்றும் இல்லை, ஆற்றுலேயும் ஒன்றும் இல்லை, ஆனால் ரோட்டில் தான் எல்லாம் இருக்குது. ஆற்றுலேயும் அடிபட்டாச்சு, ஆற்றுல இருக்க சேத்துலேயும் அடிபட்டாச்சு. எங்கே தான் அடிபடுறதா இருக்குது. அதெல்லாம் மீன் நிற்கிதுண்ணே. மீன் இருக்குது, எல்லாம் மீன் இருந்தாங்க. இது ஒரு ரவுண்டு போட்டு வைமே, மீன் மாட்டிடுறேன் நேமா. நல்லா 2 அடுக்கிறது இதுமாதிரி இருக்கணும். இப்படி போய் இவ்வளோ சுற்றிட்டே இருக்கணும். நம்ம காலையில் வரணும்ண்ணா இல்லைனுமே என்ன இந்த சேத்துக்குள்ள எல்லாம் தான் பிடிச்சி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது கடலில் மீன் இல்லாதனால. இதுவும் கடல்லேருந்து தான் வருது, கடல்லேருந்து தான் வருது. இப்படி சகதிக்குள்ள வந்து வரணும் தேவையா? கடல்னா ஈஸியாக போகும்ல மீன் பிடிக்கிறதுக்கு. கரவழியே இந்த மீன் வந்து சேத்து பகுதியில் தான் வாழும் அதிகமாக. என்ன நல்ல தண்ணிலையும் வாழும், உப்பு தண்ணிலையும் வாழும் இந்த மீன். தெரியாது. எங்கள் வலையில் கொக்குப்புலாம் மீனப்பெல்லாம் உருவுது, அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. சொந்தமாக பிடிச்சி சாப்பிடணும், நாங்கள் பிடிச்சதை எடுத்து சாப்பிடுது கொக்கு. வலை மீன் இவ்வளோதான் சைஸ் இந்த மீனுக்கு. இது பெருசாக வரும், 1 கிலோ சைஸ் வரைக்கும். இங்கே இப்போதைக்கு இந்த மீன் இவ்வளோ தானே இருக்குது. மோரம் வந்து இப்படி தான் கருப்பாங்க. இது வெள்ளி மோரம், இப்படி கருப்பாயிடும். ஏன்னா இதில் உப்புத்தன்மை அதிகம். மீனை ஃபுல்லாக அந்த சைடு கொக்கு உருவிருச்சு, உருவி ஆட்டையை போட்டு போயிடுச்சு நமக்கு வலையில் உள்ளதை. இல்லாட்டி ராஸ்கல் கொக்கு காக்காவை வாங்கிட்டு வந்து அடிக்கணும் உனையெல்லாம். அப்போதே ஓடுனதா? காணும் பாரு இந்த போட்டு நைமா மீன் கிடந்துச்சு. இன்னும் 3 கிலோ இருக்குண்ணே. போடுங்க போடுங்க போடுங்க, துடிக்க மீன்களை போடுங்க. கோர்வையாக கோர்த்துக்குச்சு இந்த பக்கத்து. இப்போ எந்த போட்டு போகுது நிறையா? சரி இதுதான் கிடைக்காத ஒரு மீன். ம், ஆனால் யாரும் இதை தெரியாது, யாருக்கு இந்த மீன் எதுக்கு சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஆனால் இது சாப்பிட்றது நல்லது. ஆனால் சுத்தமான மீன், எந்த ஒரு கழிவு கட்டுக்கு இருந்தாங்க நல்லது. நீங்கள் இப்போதுலேயே வாங்கி வருது இந்த மீன். இந்த ஆற்றுல மட்டும் தான் உருவாகும், நல்ல புரோட்டீன். ஆற்றுலேயே உருவாகி கடலுக்கு போகும்போது பெரிய மீன் ஒரு 5 கிலோ சைஸ் 2 கிலோ சைஸில் கடலுக்கு போனால் அந்த சைஸில் ஆயிரும். உருவாகிடும். அது வரைக்கும் இங்கே இந்த பெரிய மீன் ஆச்சுன்னா அது திங்க முடியாது, முள் ஜாஸ்தி ஆயிரும். கஷ்டப்பட்டு நான் மீனை பிடிச்சி வரோம். நல்லா ஒரு வீடியோ போட்டு பாருங்க. சக்தி பிக்சர் மேனுக்கு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஒரு மணி இருக்குல்ல அதை தட்டி விடுங்க, அப்போ எல்லோரும் வீடியோ வரும். ஓகே, அடுத்து நாங்கள் திரும்ப மீன் பார்த்துட்டோம். மீன் பார்த்து வளைய போகிறோம் நாங்கள். வேமா வளைங்கண்ணே. ஓட முடியல என்னால். ஓடு 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 வேமா ஓடு. மீன் அங்கே நடுவே போயிட்டுருக்கு. ஓடு 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 ஓடு. உள்ள போயிருச்சா? இங்கே பாருங்க மீன் பாய ஆரம்பிச்சிச்சு, தெரியுதா? ஃபுல்லாக மீன் வர ஆரம்பிச்சிச்சு.
வளைஞ்சிட்டோம். இப்படி தான் ரவுண்ட் பண்ணி மீன் போகும்போது ரவுண்டு பண்ணி பிடிக்கிறது. கொய்யில் பல மீன் தான் போயிட்டுருக்கு. வலையை ஒடுக்கணும் அப்பனா. இப்படி அந்த வலை வெளியே ஓடினோம்னா அந்த சேர்த்து கலங்குனதை பார்த்துட்டு மீன் படும். இந்த பாரு ஓடுது பாரு, இந்த ஓடுது பாரு. இங்கே ஒரு மீன்களை பாருங்க எப்படி ஓடுதுன்னு. ஃபுல்லாக மீன் தான். இங்கே இருங்க. நாங்கள் ஒரு கொஞ்சம் பெரிய மீன் பிடிச்சிருக்கோம். என்ன மீன் அது? கொய் மீனா? ஒன்று இது வெளியே இருந்து வந்திருக்கு. உள்ள பொண்ணு கொய் மீன் சாகட்டும். வெளியே ஓடி பிடி. இந்தா கழிச்சு போடு வீட்டு நாடி போவோம். நாளைக்கும் வரணும். அந்த அதில் மட்டும் ஒரு பாடு. டைம் ஆச்சு, கனவா போடணும். ஒரே இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பாதி போய் சரத்தானே ஓடி இறக்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சக்தி ஃபிஷர்மேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ எடுக்க போகிறோம். மீன் பிடிக்கிறத வலை வளைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மீனை பார்த்து ரவுண்ட் அடிக்கிறோம். எங்கேயும் ஓட விடாமல் மீனை வச்சு சுற்றி வளைஞ்சிருவோம். இப்படி தான் வளைஞ்சி மீனை வந்து உள்ளே நிப்பாட்டிட்டு அடுத்து கிளச்சி மீன் பிடிப்போம். வலை இலக்கிட்டு இருக்காங்க, ரவுண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இதுக்குள்ளே இன்னொரு வலை இலக்குவோம் பாருங்கள். வளைஞ்சாச்சு, உள்ளக்க மீன் மாட்டிக்கிடுச்சு. எங்கள் அண்ணன் 2 பேர் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, வலை கொண்டு வர்றாங்க. நம்ம அண்ணன் யூடியூபர் வந்திருக்காப்புல, வலை மூட்டையை தூக்கிக்கிட்டு. பேச்சாளர். ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம். இனிமேல் அவர் தான் பேசுவார் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சொல்லுங்க. பாருங்க மீனை பிடிச்சிருவோம். இப்போ பாலை மீன் பேர் உங்களுக்கு ஏற்கனவே காட்டணும்ல, அந்த மீன் பாருங்க எப்படி படும் மட்டும் பாருங்க மீனை. பல வழியே மீன் வந்துக்கிட்டு இருக்கு. மீன் ஓடுது அதுவா? இந்த வலை வைக்கும்போது பையன் இந்த வலைக்கு என்ன செம்ம மீன். பாருங்கள், இதான் வலை. இந்த வலையை வச்சு இந்த வலைக்காண்டி தான் வெயிட்டிங். ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக பட்டுறேன் நயமா. அங்கே பாருங்கள், சல 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 சலன்னு மீனை பார்த்தானே இருக்குது. அண்ணா வேமாவா, மீன் இங்கே வந்துச்சுல பாருங்க, பட்டுருச்சு மீன். வருது வருது உள்ளக. அண்ணா பையல் 5 கிலோ 6 கிலோ மீன் மொத்தமாக பட்டுருச்சு. எங்கேயும் தப்பக்கூடாது. இங்கே பாருங்க மீனை. பையல் அண்ணன் பையல். அது தூக்கி போனேன். இங்கே வாங்க ஒரு ஆள். நாங்கள் பிடிச்சோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்ன வந்தது இவ்வளோ மீன் பிடிச்சாச்சு, என்ன பண்ண போறிய? மீன் இல்லப்பலாம் மீனை போடுறோம், கொண்டு போகிறோம், குழம்பு வைக்கிறோம். ஃபுல்லாக மீன் பட்டுருச்சு பாருங்க. மீன் பட்டு பாருங்க, அழகான மீன் துள்ள துடிக்க இருக்கு, சூப்பரா இருக்கு. பாலை மீன் அரியத்த கஷ்டம், ஆனா ருசி அப்படி பாப்பல. சுட்டுதீங்க
ஷூட்டிங் சரி ஷூட்டிங் பொரியல் குழம்பு ரெண்டுத்துக்கு நல்லா இருக்கும். நீ கிளம்பிடு இதோட கிளம்புறோம். கொக்கு ஃபுல்லாக மீனை வந்து ஆட்டையை போடுது எங்கிட்ட வலையில். சு போட் சு சொந்தமாக பிடிச்சதுன்னு எல்லாரும். அதுக்காண்டி நம்ம விட்டு வலையில் பிடிச்சிட்டிங்களாமா? அது சாப்பிடக்கூடாதா? 4 பேர் திங்கணும்டா. அது பறவை இருந்தாலும் மனுஷன் இருந்தாலும் சாப்பிடணும்டா. அது தெரியும். அப்புறம் சூவாயிரும். ஆமாம், அது வேட்டையாடி பிடிக்கணும் அதுவா. அப்போ தான் நம்ம எப்படா வலை விடுவோன்னு காத்துக்கு இருந்து செத்து போயிடும் எல்லாமே. தண்ணியை வாய்க்கில் வச்சுட்டு கோன்னு சொல்லுதுங்க. அது போங்கடா டேய் போங்கடா, இடத்த கழிவுடா அப்படின்றது. சண்டை சண்டை ஃபைட் பண்ணுறாங்க 2 பேரும். போடாமல அப்படின்னு ஆட்டையை போகிறதும் இல்லாமல் சண்டை வேற போட்டுக்குது. அவ்வளோ தான் அந்த ஆமாம், அந்த அளவுக்கு 10 மீன். எவ்வளோ மீன் தானே அந்த அளவுக்கு குழம்புக்கு மீன். அப்படியே போவேன். சாமான் போய் நம்மள மீன் வேணுமா? மீன் வேணுமா? சரி, மீன் பிடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். போதுமான மீன் ஒரு 10-15 கிலோ இருக்கு மீன் பிடிச்சிருக்கோம். கொண்டு போய் நல்லா அரைஞ்சி குழம்பு வச்சு ருசிச்சு சாப்பிட்றோம். அங்கே பாரு அந்த ஒன்று பாரு, அங்கே அதான் மீன். அப்புறம் அந்த கட்டுமரம் போய் கடலுக்கு போயிட்டு வந்து அப்படியே இங்கே ஆற்றுக்குள்ள இறங்கிட்டோம். கடலில் மீன் இல்லை, அதனால நம்ம ஆற்றுல மீன் பிடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.